நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் பேசும்பொழுது, புத்தகங்களை வெளியிட்டு பேசும்பொழுது, தன்னுடைய பிரசிடென்சி கல்லூரி பருவத்திற்கே திரும்பி போய் அவ்வளவு இளமையாக நகைச்சுவையாக அவர் பேசினார்கள். 1970களில் பாலுமாமா அவர்களும் தலைவர் அவர்களும் எப்படியெல்லாம் இணைந்து இளைஞரணியை கழகத்தை வளர்த்தார்கள் என்று எடுத்து அப்பொழுது கூறினார்கள். குறிப்பாக தலைவர் அவர்களிடம் அவர் ஒரு காரை பெற்றுவிட்டு அதற்கான தொகையை கொடுக்கவில்லை என்று அந்த நிகழ்ச்சியிலே தலைவர் அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். இப்பொழுது வரை அது கொடுக்கலைங்க. இப்போ கழகத்துடைய ஒரு பொருளாளர் வேற, இப்போ வரைக்கும் கொடுக்கல. அடுத்த வருடமும் ஞாபகப்படுத்துவேன், கொடுக்குற வரைக்கும் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பேன். தலைவர் சொல்லியிருக்கிறார். நம்முடைய தலைவர் அவர்களை எல்லாருமே செல்லமா தளபதி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஆனால் அதற்கெல்லாம் முன்பாகவே தலைவருக்கு இளந்தென்றல் அப்படின்னு ஒரு பட்டப்பேரை வச்சு அழைத்தவர் தான் நம்முடைய பொருளாளர் அவர்கள். அது மட்டுமல்ல, கழகத்தின் மூலம் ஏராளமான கலை நிகழ்ச்சிகளை நடத்தியவர். கோபாலபுரத்தில் கலைஞர்களோடு அவருக்கு இருந்த நெருக்கத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. கலைஞருடைய உண்மையான உடன்பிறவா தம்பியாக இருந்தவர் தான் நம்முடைய பொருளாளர் அவர்கள். ஒரு திமுக உடன்பிறப்பு எத்தனை வேகத்தோடு செயல்படுவான் என்பதை பார்த்தால் பாலுமாமா தான் மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இதற்கு முன்பு அந்த புத்தகங்களில் தன்னுடைய அரசியல் பயணம் குறித்து அவர் எழுதியிருந்தார். இந்த முறை இன்றைக்கு வெளியிட்டுள்ள நூல்களில் ஒன்றிய அமைச்சராக தான் மேற்கொண்ட பணிகளை விளக்கி எழுதியுள்ளார். ஒன்றிய அரசினுடைய அமைச்சராக இருந்தபொழுது தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு அவர் ஆற்றிய பணிகளை ஒரு சுயபெருமையாக இல்லாமல் அப்பொழுது நடைபெற்ற அரசியல் சூழ்ச்சிகளோடு விளக்கமாக கூறியுள்ளார்கள். 1980க்கு பின் இந்திய ஒன்றிய அரசியலில் கழகத்துடைய பங்களிப்பை பற்றி நாம் அறிய வேண்டும் என்றால் பாலுமாமா அவருடைய இந்த அத்தனை புத்தகத்தையும் நாம் படித்துதான் ஆக வேண்டும். இப்படி அவர் ஏராள புத்தகங்களை வெளியிடுவதன் உண்மையாலே அனைவரும் வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஏனென்றால் நம்முடைய திராவிட இயக்கமே படித்தும் வாசிச்சும் பேசி எழுதியும் வளர்ந்த இயக்கம். நம்முடைய நீதி கட்சி தலைவர்கள் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் என நம்முடைய தலைவர்கள் அனைவருமே பத்திரிகை நடத்தியவர்கள். 100க்கும் அதிகமான பத்திரிகைகளை நடத்திய இயக்கத்தின் இருந்தார்கள் என்றால் அது நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள் தான். அந்த வழியில்தான் இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமும் எழுத்திற்கும் வாசிப்பிற்கும் முக்கியத்துவம் கொடுத்து வருகின்றது. அண்ணா நூற்றாண்டை முன்னிட்டு கோட்டூர்புரத்தில் கலைஞர் அவர்கள் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை திறந்தார். அதே போல கலைஞர் நூற்றாண்டில் நம்முடைய தலைவர் அவர்கள் மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வச்சிருக்கிறார். கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு தொகுதிக்கு ஒரு கலைஞர் நூலகத்தை திறக்க வேண்டும் என்று இளைஞர் அணிக்கு தலைவர் அவர்கள் உத்தரவிட்டார்கள். இதுவரை 15 நூலகங்களை தமிழ்நாடு முழுக்க திறந்திருக்கின்றோம். அதேபோல் கலைஞருடைய மூத்த பிள்ளை முரசொலியில இளைஞரணி சார்பாக முரசொலி பாசறை பக்கத்தை தொடங்கினோம். அது ஒரு வருடம் ஆகிவிட்டது. முத்தமிழர் பதிப்பகத்தை இளைஞரணி சார்பாக தொடங்கி அதில் வெளியான கட்டுரைகளை தொகுத்து 9 நூல்களாக கொண்டு வந்துள்ளோம். இந்த நிகழ்ச்சியிலே நான் ஒரு பதிப்பாளராகவும் பப்ளிஷராகவும் இந்த நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்கின்றேன். அந்த புத்தகத்தையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் வெளியிட்டாங்க. அதேபோல் எங்களுடைய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் கலைஞர் நூற்றாண்டை முன்னிட்டு ஒரு நடமாடும் நூலகத்தை கூட திறந்து வச்சிருக்கிறோம். 1500 புத்தகங்கள், அந்த நடமாடும் நூலகம். கழகத்தில் நம்முடைய தலைவர்கள் எழுதுகிறாங்க, பொருளாளர் எழுதி கொண்டிருக்கிறார், அமைச்சர்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள், புத்தகங்கள் வெளியிட்டு கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளும் நூல்களை வெளியிடுகின்றன. இப்படி ஒரு அறிவு இயக்கம் இந்திய ஒன்றியத்திலேயே கிடையாது. இதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் குறிப்பிட்டாக வேண்டும். சேலத்தில் 2வது மாநில மாநாடு. அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் அனைத்து அணிகளும் மாநாட்டிற்காக நிதி கொடுத்தாங்க, போட்டி போட்டுக்கொண்டு நிதி கொடுத்தாங்க. இதுவரை வந்த நிதி 59 கோடி ரூபாய். சேலம் மாநாட்டிற்கு அனைத்து மாவட்ட கழக செயலாளர்களும் அனைத்து அணிகளும் கொடுத்த நிதி. ஐடிவிங்களுடைய செயலாளர் சகோதரர் தொழில்துறை அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் ஐடிவிங்கின் சார்பாக எங்கள் அணிக்கு எங்களுடைய மாநாட்டிற்கு அவர் கொடுத்த தொகை 25 லட்சம். டிஆர் பாலுமாமா கழகத்துடைய பொருளாளர் எங்களுக்கு கொடுத்தது வெறும் 1 லட்சம். பொருளாளருக்கு டிஆர்பி ராஜா கொடுத்தது 25 லட்சம், மாமா கொடுத்தது வெறும் 1 லட்சம். பரவாயில்ல, நிதி தான் கொடுக்கல. ஒரு பொருளாளர் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். மாநாட்டிலும் இதே வேண்டுகோளை தலைவர்கிட்ட வச்சேன். இளைஞரணி மாநாட்டில் தலைவர்கிட்ட வேண்டுகோள் வச்சேன். இப்போ உங்களுடைய புத்தக விழாவில் ஒரு பொருளாளராக உங்ககிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன்.
வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுங்க. எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம்தான், இருந்தாலும் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுங்க. தகுதியான இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. தலைவர் யோசித்தாலும் நீங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கள். எனவே இந்த புத்தக விழாவில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.